भवभक्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं लोकं परित्यज्य भगवान् भक्तवत्सलः आविवेशस्वभक्तानां भगवान् भक्तवत्सलः சுவாமி இந்த மாதிரி திருப்பாவை சொல்லும் பொழுது பகவானை பற்றி நினைக்கும் பொழுது கோவிலுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி சமயத்தில் சுவாமி நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலஹா ஆவிவேஷஸ்வபக்தானாம் வைகுண்ட லோகத்தையே பரித்தியாகம் பண்ணிடுவாராம். எது மாதிரி லோகம் இது? என்ன வைகுண்ட லோகத்தை தியாகம் பண்ணுறது பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கு தோணும். வைகுண்ட லோகத்தில் ஒருத்தர் சுகமாக இருக்கிறவன் சுகத்தை விட்டு நல்ல காரில் போயிட்டு இருப்போம், நடந்து வரணும்னு நினைப்பாங்க, யாரும் நினைக்க போகிறது. அது மாதிரி பகவான் அங்கே சகல போக்கியங்களோடும் பக்தாலோடும் பாகவதாலோடும் சேர்ந்திருக்காரா. நித்தியம் பக்தையர் பாகவதை சகா. ஒரு பக்கம் பக்தால்னு ஒரு கோஷ்டி, ஒரு பக்கம் பாகவதால்னு ஒரு கோஷ்டி. இந்த கோஷ்டியோட பகவான் எப்போவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கார். அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்க பகவானுக்கு நாச்சியார் ஸ்ரீதேவி பூமிதேவி, தாயார் மகாலட்சுமி தாயார், அதே மாதிரி ஆதிசேஷன், பக்ஷிராஜன், விஸ்வக்சேனர், சனக சனாதன சனந்தன சனத்குமார் என்று 4 பக்தர்கள், துவாரபாலகர்கள், வைகுண்டம், க்ஷீராப்தி, பார்க்கடல், இது மாதிரி இத்தனை பேரோட பிரகாசிச்சுட்டு இருக்க பகவான் அதை தியாகம் பண்ணி வருவாரா அப்படின்னு சொன்னால் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஏன் வராரு அப்படின்னா, நமக்காக பக்தால் இந்த திருப்பாவை சொல்கிறாளே, நமக்காக நம்ம கோவிலுக்கு வந்திருக்காளே, நாம தானே அவளுக்கு கிருபை பண்ணணும்னு சொல்லி இத்தனை போக்கியங்களும் விட்டுட்டு வந்துருவாராம் பகவான். அதுதான் கஜேந்திர மோட்சத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப வேகமாக பறக்கக்கூடியதும் ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடியதும் பக்ஷிராஜன் தான். இந்த கருட பக்ஷியை பார்த்து தான் ஃப்ளைட்டே கண்டுபிடிச்சான்னு சொல்கிறான். அது மாதிரி ஏன்னா 2 தடவை ரெக்கையை ஆட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அது ரெக்கையை திருப்பி அசைக்க வேண்டிய அவசியமே அதுக்கு கிடையாது, அப்படியே பறந்துட்டே வரும். அது மாதிரி இருக்க பறவையோடைய வாகனத்தை கொண்ட பகவான் அந்த பக்ஷிராஜனுடைய வேகம் தாங்காம கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக பக்ஷிராஜனையும் தூக்கிட்டு ஓடினாலாம் கஜேந்திரனை காப்பாற்றணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு தாமரை பூ எடுத்து ஆதிமூலமேன்னு கூப்பிட்டான். எப்ப கூப்பிட்டா அப்படின்னா 1000 வருஷம் போராடி முதலையோட சமாசகசிரன் தூங்குற 1000 வருஷம் முதலையோட போராடி இனிமே நாமளோ நம்ம சார்ந்தவர்களோ காப்பாற்ற இயலாது, எல்லாம் வல்ல பகவானே நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற முடிவுல வெறுங்கையோட பகவான்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற முடிவோட அந்த வேதனையில கூட ஒரு ரத்தம் வெள்ளமா ஓடுறது ஒன்று இந்த அதாவது கொஞ்சம் தூரம் இழுக்கும், இந்த காப்பாத்திடலான்னு இப்படி கொஞ்சம் தூரம் இழுக்க இன்னும் கொஞ்சம் இழுத்தா முதல்ல வாயிலேருந்து நம்ம கால் வந்துடுங்கிற சமயத்தில் திரும்ப முழங்கால் வரையும் பிடிச்சிடுவோம். இது மாதிரி பல்லு பட அந்த இடம் எப்படி இருக்கும், அது மாதிரி 1000 வருஷம் எப்படி இருக்கும். அப்படி ரணவா ரத்தம் ஓடிட்டு இருக்க அந்த யானை அந்த வேதனையில இருக்கும் பொழுது பகவானை வெறுங்கையோட நாம் அழைக்கக்கூடாதுன்னு ஒரு பூ எடுத்துட்டுதான், ஒரு பூ எடுத்துட்டு ஆதிமூலமேன்னு கூப்பிட்டா. ஒரு தடவையாவது கூப்பிட மாட்டானா நாம போய் காப்பாற்ற வேண்டாமான்னு நினைக்கிறார் பகவான். அது போல ஆதிமூலமேன்னு கூப்பிட்டோன்னா பரமேஸ்வரன் நவுந்துட்டார், சதுர்முகனான பிரம்மா நவுந்துட்டார். இப்படி இத்தனை பேரும் நவுந்துக்க பகவான் பக்ஷிராஜனை வேகமா கூட்டின்னு கிருபை பண்ணார் அப்படிங்கிறார். எதற்காக அப்படின்னா, நம்ம பக்திக்கு மயங்கிடுவாரா பகவான். எப்படி ஒரு மகுடி வாசிக்கும் பொழுது பாம்பு மயங்கி போய் நிற்கிறதோ விஷமுள்ள பாம்பு, அது எப்படியோ அது மாதிரி பகவான் நம்ம பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் அப்படி ஒரு கிருபை பண்றாராம். அது மாதிரி தான் இந்த பாசுரமும் 30வது பாசுரம் எல்லாரும் நித்தியம் திருவாராதனத்தில் சொல்லக்கூடிய பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை பகவானுடைய திருநாமங்களை அள்ளி போட்டிருக்காங்க. மாதவன் அப்படின்னா, மாதவன்னா லக்ஷ்மியுடனானவன் அப்படின்னு அர்த்தம். மானா மகாலட்சுமி, லக்ஷ்மியை தரித்தவன், இப்படிலாம் பேர். இந்த வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னா பகவான் நரசிம்மரை குறிக்கிறது இந்த கேசவனைங்கிறது. நரசிம்மரையே அப்படி சொன்னா அப்படின்னா அவன் எப்படி
எல்லா தூணையும் காமிச்சிருவானோ இல்லை எந்த தூணை காமிப்பான்னு தெரியாமல் எல்லா தூண்லையும் போய் ஒழிஞ்சிருந்தாராம் பகவான். இந்த தூணில் அவன் காமிக்கணும், அவன் வெட்ட வரணும், அவன் குழந்து வரணும்னு. இரண்யகசிபு அடிக்கவே இல்லை, இரண்யகசிபு தூணை உடைக்கவே இல்லை. உடைக்கிறதுக்காக கை ஓங்குனா பகவானுக்கு பொறுக்க முடியலையாம். பிரகலாதனை இவ்வளோ ஹிம்சை பண்ணிட்டானேன்னு பொறுக்க தான் உடைச்சிட்டு வெளில வந்து தலையை விட்டு வந்தான். அது மாதிரி கேசவனைங்கிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை அப்படின்னா இன்னுமே யாராலையும் கடலை கடைய முடியாது. இப்போ வரையும் பாற்கடலை கடைஞ்சா மாதிரி ஒரு மத்து வச்சு இன்னொருத்தர் யாராவது கடலை, இப்போ தயிர் கடையிறதுக்கே நம்ம மிஷின் வச்சுட்டோம், பாற்கடலை எப்படி கடைவோம் அப்படின்னா பாற்கடலை எப்படி கடைய போகிறது? பாற்கடல் கடைய முடியாது. அப்படி இதுக்கப்புறம் சரி பகவான் கடைஞ்சு காமிச்சாரே, அது ஒரு டெமோ பண்ணி காமிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வேற யாராவது பார்க்க கடலை கடைஞ்சி ட்ரை பண்ணுவோமா அப்படின்னா அது கிட்ட அதை பற்றி யாருமே யோசிக்கல, எந்த சயின்டிஸ்டும். ஏன் அப்படின்னா அது முடியவே முடியாது. அந்த முடியாத செயலை யார் பண்ணா அப்படின்னா பகவான் ஒத்தனால பண்ணான். யாரை கொண்டு பண்ணா அப்படின்னா இந்த ராட்சசர்களையும் தேவர்களையும் வச்சு அவளை வச்சே பண்ண வச்சுட்டாராம் பகவான். எப்படி பண்ணார் அப்படின்னா தானே இறங்கி ஒவ்வொருத்தராகவும் நின்னார். இங்க 33 கோடி தேவர்களும் அதே மாதிரி இந்த பக்கம் ராட்சசர்களும் இழுக்கிறார். இழுத்தா பாம்பு வாசுகின்னு ஒரு பாம்பு, அந்த வாசுகியை கொண்டு கயிறை போட்டு மந்தர மலையை போட்டு இழுக்கிறார். அப்படி இழுக்கிறத அந்த வாசுகிக்கு என்ன ஆகுது, மலை என்ன அப்படியே சாஃப்டா மிருதுவாவா இருக்கும், மலையில கல்லு முள்ளும் இருக்கு, அதனுடைய உடம்புக்கு ஹிம்சையா இருக்குன்னு அது விஷத்தை கக்கிறது. விஷத்தை கக்கும் பொழுது இவ மேல படுறது, அது விஷத்தை கக்கிறது, அதுக்கு ஹிதமா இருக்கலாம். இவனுக்கு கக்கும் போது எப்படி இருக்கும், இவனுக்கு எரியறது உடம்பெல்லாம். என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் கொஞ்ச நேரத்துல டயர்டாகி போயிடலாம். நடக்கவே முடியாதவன டாக்டர் நாளையிலேருந்து 2 கிலோமீட்டர் கம்பல்சரி நடக்கணும்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையா இருக்கும். ஐயோ இப்படி பண்ணாருன்னு ஒரு 10 தப்படி நடந்து அவன் மகா கஷ்டப்படுறான். அது மாதிரி இவெல்லாம் இழுத்து ஒன்றும் முடியாத போது பகவான் தானே நடுவுல நின்றுண்டு ஜெகத் அபயதைஹி அப்படிங்கிறார். ஜெகத்துக்கே அபயம் கொடுக்கிற அந்த கையை வச்சு கிரீடத்தை கைட்டி வச்சுட்டு பகவான் சுருள் முடியோட தான் மந்திரமலையை 2 பக்கமும் பிடிச்சி ஆடினார். அதுக்கப்புறம் தான் வந்தது. சரி அது வந்தது, சரி கடைய ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா ஆதாரம் இருக்கணுமே, ஆதாரம் கீழே ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தானே கடைய முடியும். அது ஆதாரமே இல்லையே, அப்போ என்ன பண்றது அப்படின்னா பகவான் மலை முழுக ஆரம்பிச்சிருச்சு கடலுக்குள்ள. என்ன பண்றதுன்னா கூர்மாவதாரம் பண்ணி தூக்கிட்டாராம் பகவான். அந்த கூர்மாவதாரம் பண்ணி தூக்குனார். அப்படி கூர்மாவதாரம் பண்ணார், அதே சமயத்துல இங்க ஒரு பிரம்மாண்ட அவதாரம் பண்ணி கடையிறார். அப்படி கடையும் போது அப்பாடா ஒரு காலத்துல கடைஞ்சு ஏதோ ஒன்று வருது, இது அமிர்தமோன்னு நினைச்சு ராட்சசர்களும் தேவர்களும் சந்தோஷப்படுற சமயத்துல விஷம் வந்துடுத்து. அந்த விஷத்தை என்ன பண்றதுன்னா விஷத்தை பார்க்கும் பொழுதே உடம்பெல்லாம் எரியறது, உலகத்தையே தகிக்கிறது. சரி இதுலேருந்து யாராவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியல. என்ன பண்ணார் அப்படின்னா இது விஷ்ணுக்கு பிரியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கு பக்தர்களை ரட்சிச்சா ரொம்ப பிடிக்கும்னு பரமேஸ்வரன் தன் வாக்குனால அதை சாப்பிட்டாராம். சில பேர் சொல்றா இந்த விஷத்தை சாப்பிட்ட அந்த பரமேஸ்வரனுடைய கழுத்தை பிடிச்சா பார்வதின்னு சொல்றான். இதெல்லாம் அவ சொந்த அபிப்பிராயம். அப்படி சாஸ்திரமோ புராணமோ அப்படி இல்லை. அவர் தன்னுடைய சக்தியினால கழுத்துல நிறுத்தினாராம். ஏன் அப்படின்னா அவர் வயிற்றுக்குள்ள இருக்க தன் பக்தாளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு, வெளியில இருந்தாலும் பக்தால் கஷ்டப்படுறான்னு கண்டத்துல நிறுத்தினார். அதனாலதான் நீலகண்டன்னு பேரு பரமேஸ்வரனுக்கு. அப்படி எல்லாம் பண்ணி மெதுவா அதிசய பொருளா வந்து அத்தனை பேர் மேலேயும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரே அதே கடையிற சமயத்துல வந்து அந்த மகாலட்சுமி கிருபையும் பகவான் லட்சுமி நாராயணனாக சேவை சாதிச்சு அதுக்கப்புறமா அமிர்தம் வந்து அந்த அமிர்தத்துக்கு இவெல்லாம் இதுவரையும் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு வரும்னு தெரியும். இல்லை கோவிலில் பிரசாதம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், என்ன வருதோ அதை வச்சு திருப்தி பட்டுருக்கும். நமக்கு துளசி வந்தது, நமக்கு புஷ்பம் வந்தது, எனக்கு 2 தொன்ன பிரசாதம் வந்துட்டு சண்டை போடுறாம இருக்கும். அவன் ஒழுங்கான பக்தன் இல்லைன்னு அர்த்தம். இதை லைன்ல நின்று வாங்காம அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இப்படிலாம் இருக்கு பாருங்க. இவா இப்படி எல்லாம் சண்டை போட்டுண்டா. சண்டை போட்டும் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் பகவான். அப்போ மோகினி அவதாரம் இதுக்குள்ள மாத்திரம் எத்தனை அவதாரம் வரணும். அதனாலதான் இந்த பாசுரத்துல சொல்றான் மோகினி அவதாரம் எடுத்தார். அதுக்கு முன்னாடி இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வரும்போது தன்வந்திரி அவதாரம் எடுத்தார்.
தன்வந்திரியா வந்தது இந்த பார்க்கடல் கடையும் பொழுது தான். அப்படி அந்த மோகினி அவதாரத்தை எடுத்து இவாளுக்கெல்லாம் பரிமாறி நல்லவர்களுக்கு அமுதமும் கெட்டவர்கள்ட்ட இது போகாமலும் காப்பாத்தினாராம் பகவான். அதாவது தர்மத்தை யார் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு நல்லதை பகவான் உரியது பண்ணிடுவார். எவன் தர்மத்தை கடைபிடிக்கலையோ அவன்கிட்ட பகவான் போக மாட்டார். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாசுரத்துல வங்க கடல் கடைந்த மாதவனை கேதவனைங்கிற ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இத்தனை அவதாரமும் கொண்ட விஷயம் இந்த ஒரு வார்த்தையில சொல்லிவிடுவா. கவிகள்லாம் தாயார நினைச்சாலே கவித்துவம் வந்துடுது. காளிதாசனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, காளிதாசனுக்கு தாயாரை பூஜை பண்ணி தாயாருடைய இன்னொரு சொரூபமான காளியை பூஜை பண்ணி வந்ததாலதான் அவனுக்கு காளிதாசன் பேரு. பிறவியில வாக்கு கிடையாது அவனுக்கு. அப்படி அவர் எழுதினதுதான் இன்னைக்கு ரகுவம்சம். எத்தனையோ புராதனம் அந்த காளிதாசர் எழுதினது. அது மாதிரி தாயாரை பூஜை பண்ணவனுக்கே வருதுன்னா தாயார் ஒரு விஷயம் சொன்னான்னா அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கும். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. எவன் ஒருவன் இந்த 30 பாசுரங்களையும் சொல்றானோ அவனுக்கு பகவானுடைய கிருபையும் கிடைக்கும், அஜ்ஞானம் நீங்கி ஞானமும் வரும் அப்படின்னு சொல்றான். இது அதனாலதான் இந்த தனுர் மாசத்துல மற்ற நாள்ல சொல்றோம் அப்படின்னா மற்ற நாளில் இதை சொல்லலாம். தனுர் மாசம் பொழுது வெடியற்கால வேலையில எதுக்கு சொல்றது அப்படின்னா, அஜ்ஞானம் போய் ஞானம் கிடைக்கிறதா. எதனால அப்படின்னா, எதுக்கு இது கோவில்ல உட்காந்து சொல்லணும், வீட்டிலே உட்காந்து சொல்லாமே அப்படின்னு தோணும். ஏன் அப்படி கோவில்ல உட்காந்து சொன்னா, இந்த சகஸ்ர வார்ஷிகி பூஜா தினேன ஏகேன லப்யதே. 1000 வருஷம் பூஜை பண்ணா என்ன பலனோ அது இந்த மார்கழி மாதம் ஒரு நாள் பண்ணா பூஜை அந்த பலனை கொடுக்கிறார் பகவான்கிறதுனாலையும், அதே மாதிரி சுவாமியினுடைய கடாட்சத்தை பார்த்துட்டு இதை சொல்றச்ச ஏ மாதவா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஏ கோவிந்தான்னு இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது பகவான் மெய் மறந்து கிருப பண்ணிடுவார். அப்படி அவனுக்கு அஜ்ஞானத்தை பகவான் போக்கிட்டார் அப்படின்னா அவனுக்கு ஞானம் வந்துடுது. நித்தியமே ஒருத்தன் காலையில 5 மணிக்கு எழுந்து பழகிட்டான்னா அவனுக்கு அலாரமே தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு எழுந்துடுறான். 8 மணிக்கு தூங்கினவன் தான் அலாரம் அடித்தாலும் இன்னொருத்தர் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அது மாதிரி பகவானுடைய கிருபைக்கு ஒருத்தன் நித்தியமே பழகிட்டான்னா அப்புறம் பகவான் இவன் வேணான்னாலும் பகவான் கிருபை பண்ணுவாராம். நீ பண்ண வேண்டியதுதான் என்ன அப்படின்னா, நமக்கு சுலபமா இருக்கிறதுக்காக புராணம் வந்தது, ஸ்தோத்திரங்கள் வந்தது, ஸ்லோகங்கள் வந்தது. தேசிகர் ராமானுஜர் இது மாதிரி பக்தாலாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் பண்ணி கொடுத்தா. அதுவும் நமக்கு சரியா வரல அப்படிங்கிறதுனாலதான் அடுத்தபடி இறங்கி நமக்காக வேற ஒரு பாஷையில பகவான் பக்தி பண்ணார்னே இல்லை. ஆழ்வார்கள்லாம் வேற ஒரு பாஷையில பகவானை புகழ்ந்தார்னே கிடையாது. எதுல அப்படின்னா, ஆழ்வார்கள் தெலுங்குல 2 பேர் பாடியிருக்கலாமே, கன்னடால 2 பேர் பாடியிருக்கலாமே, அப்படி பாடவே இல்லை. தமிழ்ல தான் பாடணும். ஏன் ஆண்டாலே எடுத்துக்கோங்களேன், தெலுங்குக்காரன் ஒருத்தர் இன்னைக்கு திருப்பாவை சொல்லணும்னா இந்த தமிழ்ல இருக்கிறத தான் சொல்லணும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை. தமிழ்நாடு தான் பக்தி தேசம், தமிழ்நாடு தான் சனாதனத்தை காப்பாற்றுற தேசம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பங்கு கூட கேட்கறது. ஆண்டாலையா வேற பாஷையில சொல்லியிருக்கலாமே, ஆண்டாளுக்கு தெரியாத பாஷையா, ஆண்டாள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா நமக்காக உடையது, இது நம்ம சொத்து மாதிரி. அப்படி சொன்ன அத்தனை பக்தாளுக்கும் ஆண்டாள் சொன்ன பிரகாரம் பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைச்சி சகல சௌபாகியத்தோட எல்லாரும் இந்த வருஷம் முழுக்க நாளைக்கு தை திருநாள்னு சொல்றது உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது. நாளையிலிருந்து தேவர்களுக்கெல்லாம் பகல் அப்படின்னு பேரு. அதனாலதான் பூஜை வழிமுறை படிக்கிறது அத்தியன உற்சவம்னு கோவில்ல வேதங்கள்லாம் ஆரம்பிக்கிறது இப்படிலாம் கூட உண்டு. இப்ப ஏற்பட்ட அந்த புண்ணியமான நாள்ல இன்னைக்கு போகியை கொளுத்துறதுன்னு பழைய பொருள்லாம் போட்டு கொளுத்துனா பத்தாது, நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் கொளுத்தணும். இதுதான் விஷயம். பழைய பொருள் கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா இது ஒரு இன்ஸ். நீ பழசெல்லாம் மறந்துட்டு நாளையிலிருந்து புதுசா இருந்து பகவானை காப்பாற்றணும், பகவான் உனக்கு கிருபை பண்ணுவார். நாளையிலிருந்து இந்த வருஷம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு புது வருஷத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உத்தராயண புண்ணிய காலம். அதனாலதான் பொங்கல் வச்சு எல்லாரும் சாப்பிட்றது, அது சக்கரை பொங்கலா இருக்கிறது, அது கோவில்ல வைக்கிறதுன்னா பகவானுடைய கிருபையால தான் சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது நினைக்கிறது. இப்போ தைப்பூசம்னு ஒண்ணு, தைப்பூசம் அன்னைக்கு அந்த அறுவடை பண்ணி சாப்பிட்றதுன்னா உத்தராயண புண்ணிய காலத்துல தான் அறுவடை பண்ணி சுவாமிக்கு அந்த நெல்லை ஒரு படி அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம். இன்னைக்கு பழைய விவசாயிகள்லாம் அப்படிதான் பண்றான். அது மாதிரி பகவான் இந்த சங்கராந்தி புண்ணிய நாள்ல எல்லாருக்கும் கிருபை பண்ணணும். எப்படி ஆண்டாள் நாச்சியார
இந்த திருப்பாவையை ஏத்துண்டு தன்கிட்ட சேர்த்துண்டாரோ அது மாதிரி நம் அனைவரையும் பகவான் கிருப பண்ணி அவரோடவே வச்சுக்கணுங்கிறது தான் இந்த 2 பாசனமும் நேர்த்திக்கும் இன்னைக்கும். அது போலவே நமக்கு கிருப பண்ணட்டும். 9 மணிக்கு மேலே கல்யாண உற்சவம், ஆண்டாள் கல்யாண உற்சவம் வழக்கம் போல மண்டபத்தில் நடக்கிறது. எல்லாரும் கலந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன்.